மக்களவை தேர்தலில் 31 கோடி பெண்கள் வாக்களித்திருப்பதுதான் உலகிலேயே மிகவும் அதிகமான எண்ணிக்கை என பிரதமர் மோடி தகவல். இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை பார்த்து உலகம் முழுக்க இந்தியாவின் பக்கம் ஈர்க்கப்படுவதாகவும் கருத்து. 3வது முறை பிரதமரான பின் சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமானோர் திரண்டு பூக்கள் தூவி வாழ்த்து முழக்கம். விவசாயிகளுக்கு 3 தவணைகளில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் PM கிசான் திட்டம். 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாயை வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவித்தார் பிரதமர் மோடி. காசி தசஸ்வமேத படித்துறையில் கங்கைக்கு பால் ஊற்றி பூக்கள் தூவி வழிபாடு நடத்திய பிரதமர். மின்னொளியால் ஜொலித்த கங்கை கரையில் பாரம்பரிய பூஜைகளிலும் பங்கேற்பு. நீட் தேர்வில் தவறு நடந்திருந்தால் ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தேர்வில் முறைகேடு செய்து ஒருவர் மருத்துவரானால் கூட சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து எனவும் கருத்து. நீட் தேர்வை நடத்துவதில் 0.001% அலட்சியம் கூட இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து. முறைகேடு புகார் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க மீண்டும் நோட்டீஸ். பீகார், குஜராத், ஹரியானாவில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் மூலம் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பது உறுதியாவதாக ராகுல் காந்தி கருத்து. வினாத்தாள் கசிவதை தடுக்க கடுமையான சட்டங்களை உருவாக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் வலைப்பதிவு. பிரியங்கா காந்தி MP ஆன பின் தாம் தீவிர அரசியலில் ஈடுபடப் போவதாக அவரது கணவர் ராபர்ட் வதேரா தகவல். வயநாட்டு மக்கள் பிரியங்காவை வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்புவதாகவும் பேட்டி. 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். உரிய ஆலோசனைகளை பெறாமல் அவசர கதியில் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கருத்து. ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயிலின் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு அரசுக்கு EPS வலியுறுத்தல். நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழக ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அவலநிலை உள்ளதாக கண்டனம். தேர்தல் உள்ளிட்ட காரணங்களை தேடுவதை நிறுத்திவிட்டு மே, ஜூன் மாதங்களில் ரேஷனில் வழங்க வேண்டிய பாமாயில் துவரம் பருப்பை உடனடியாக வழங்க வேண்டும். தரமற்ற துவரம் பருப்பை அனுப்பிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அண்ணாமலை வலியுறுத்தல். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தகவல். மே மாதத்திற்குரிய பருப்பு மற்றும் பாமாயில் பெறாதவர்கள் ஜூன் முழுவதும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பாமக கடிதம். மக்களவைத் தேர்தலில் 4.23% வாக்குகளையே பெற்றதால் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை இழந்த நிலையில் கோரிக்கை. விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அரசு உத்தரவு. வெளிமாநில பதிவு எண்ணுடன் இயக்கப்படும் ஆம்னிகளில் பயணிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் மீண்டும் மினி பஸ்களை இயக்க தமிழ்நாடு அரசு திட்டம். ஜூலை 14 வரை பொதுமக்கள் கருத்து கூற ஏற்பாடு. காஞ்சிபுரத்தில் சீருடையில் இருந்த பெண் காவலரை வெட்டிய விவகாரத்தில் கணவர் கைது. புதுச்சேரியிலிருந்து நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக வந்த மேகநாதனை கைது செய்து சிவகாஞ்சி போலீஸ் விசாரணை. சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள், தெருநாய்கள் விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மேயர் பிரியா உறுதி. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பறிமுதல் செய்து அடைத்து வைக்க புதிய மாட்டுத் தொழுவம் உருவாக்கப்படும் என பேட்டி. இந்த நிதியாண்டில் மாடுகள் நம்ம மாநகராட்சிக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு கேட்டல் பவுண்ட் ரெடி பண்ணி அந்த பகுதிகளில் மாடுகள் பராமரிக்கப்படும் அப்படின்றத தெரிவித்தும் கண்டிப்பாக அந்த நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கும் பணி தொடரும் என மாநகராட்சி உறுதி.
மாடுகளை கட்டி வைக்க இடமிருந்தால் சாலையில் விடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஜூலை மாதம் தொடங்கப்படும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 1,00,000 வீடுகள் கட்ட 3,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை ஜூன் 25ஆம் தேதிக்குள் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். அரசு பள்ளிகளின் பெயர்களில் சாதி பெயர் இருந்தால் அவற்றை நீக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி மோதலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு அறிக்கை. சென்னை பெசன்ட் நகரில் சாலையோர நடைபாதை அருகே மதுபோதையில் படுத்திருந்த இளைஞர் மீது BMW கார் ஏறி உயிரிழந்த வழக்கு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கைது செய்யப்பட்ட ஆந்திர MP-யின் மகள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஓரிரு இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். சென்னையின் பல இடங்களில் இரவு பெய்த பலத்த மழை. இடி மின்னலுடன் பெய்த மழையால் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 7 நாட்களுக்கு இடி மற்றும் மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஜூன் 22ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு.